2 வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடுமை, விமான பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என இந்த கொடுமைகளில் ஈடுபட்டதே திமுக நிர்வாகி ஒருவரும். முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பெண்களை மதிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்கணும். விஜயோட கட்சி ரொம்ப யோக்கியமா? உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபரை பாக்சோ வழக்குல கைது பண்ணலையா? ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நம் மிகப்பெரிய கனவு, நம்மளுடைய விருப்பம். உங்களுடைய தொண்டர்கள் அந்த பெண்ணை அவ்வளவு தூரம் வசைப்பாடுறாங்க. ஒரு வாரமா வசைப்பாடிட்டு இருக்கிறாங்க. இதை விஜய் வந்து அமைதியா ரசிக்கிறார், அதற்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறார். சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. உங்களோட 25 வருஷம் குடும்பம் நடத்தின அந்த பொண்ணோ இல்ல உங்களுக்காக பிறந்த அந்த குழந்தைகளோ எவ்வளவு தூரம் இந்த ஒரு வாரம் ஹர்ட் ஆயிருப்பாங்க. அவங்க அம்மாவை அவ்வளவு தூரம் பேசுறாங்க, உங்க தொண்டர்கள் பேசுறாங்க. உங்க தொண்டர்கள் அவ்வளவு குச்சியா பேசுறாங்க, வார்த்தைகளை சொல்றதுக்கு கூட அசிங்கமா இருக்கு சார். அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது சார். ஒரு 25 வருஷ திருமண வாழ்க்கைய வர்த் இல்ல அப்படின்னு ஒரு மனுஷர் சொல்றாருன்னா அவருடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எரியற நெருப்புல ஏற்கனவே எரிஞ்சுகிட்டு இருக்கு, அதுல எண்ணெயை தூக்கி ஊத்துற மாதிரி நீங்க ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறீங்க. ஒரு நடிகையை கூப்பிட்டு நீங்க ஒரு விழாவுக்கு நீங்க போய் கலந்துக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு தொண்டர்களுக்கு நான் ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிருப்பீங்கல்ல சார். போன வாரம் ஃபுல்லா சங்கீதாவை கழுவி ஊத்தின அதே தொண்டர்கள் இந்த வாரம் ஃபுல்லா த்ரிஷாவை திட்டிட்டு இருக்காங்க சார். இதே தொண்டர்கள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ இல்ல ஆணோ இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டாங்கன்னா இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? உங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி செஞ்சார்னா இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? உங்க சகோதரர் இந்த மாதிரி செஞ்சா இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? உங்க அப்பா இந்த மாதிரி செஞ்சா இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய நியாயம் தானங்க சங்கீதாவுக்கும் சரி த்ரிஷாவுக்கும் சரி. நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஆணை நோக்கி ஒரு விமர்சனம் கூட வரமாட்டேங்குதுங்க. மாறாக என்ன சொல்றாங்க? கிளியர் மூவ், பிரேவ் மூவ், கட்ஸ். என்னங்க கட்ஸ்? உங்களால உங்களுடைய கூட்டத்துக்கு வந்து 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதற்கான மாரல் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இறந்து போன குடும்பங்களோட நீங்க நின்று இருந்தீங்கன்னா அது கட்ஸ். ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு, அது உங்களுக்கு பிரையாரிட்டியா தெரியல. ஆனா இன்னொருத்தரோட கலர் கோஆர்டினேட்டரா ஜோடி போட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறது உங்களுக்கு பிரையாரிட்டியா இருக்கு சார். நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் 2500 ரூபாய் கொடுப்பீங்க. அது என்ன? அது 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மகளிருக்கு எனக்கு புரியவே இல்ல. அப்ப 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மகளிருடைய நிலைமை என்ன? தங்கைகளின் திருமணத்திற்காக 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும். திருமண உதவி திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் இல்லையா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்தோன்னா அது தாலிக்கு தங்கம் திட்டமாக மாத்தலையா? அந்த திட்டத்துடைய அடிப்படை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, இதெல்லாம் சொல்றாங்க, இந்த திட்டங்கள்லாம் சொல்றாங்க, ஆனா இதெல்லாம் ஒழுங்கா செயல்படுத்துறது இல்ல. கேட்டா நிதி எங்க கிட்ட இல்லன்னு சொல்றாரு. நிதியில 30% மு.க. ஸ்டாலின் நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு 30% போகுது. ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு பெரிய பஞ்ச் டயலாக் பேசுறதுக்கோ விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல. நீங்க வாங்கின வருமானத்தையே நீங்க மறைச்சு அதுக்காக அபராதமா 1.5 கோடி இப்பதானே சார் நீங்க போய் கோர்ட்ல கட்டுனீங்க. வணக்கம். வணக்கம். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தை முன்னிட்டு நேத்து தமிழர்கள் வெற்றி கழகத்துல ஒரு சிறப்பு மகளிர் திருவிழா நடத்தியிருக்காங்க. அதுல விஜய் அவர்கள் மகளிர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் சில அறிவிச்சிருக்காரு. முதல்ல இந்த திட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் சாத்தியமா? முதல்ல நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய திட்டங்கள் நேத்து அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கடந்த 2 வருஷத்துல விஜய் அவர்களும் சரி அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி மேடையா ஏறி பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இலவசங்களை கொடுத்து இங்க இருக்கக்கூடிய மக்களை இவங்க சோம்பேறி ஆக்குறாங்க,
இலவசங்கள் மூலமாக மக்களுடைய ஓட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்லாம் பேசுனாங்க. ஓசி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க எங்களுக்கு மீன் தர வேண்டாம், ஒரு அரசு வந்து மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. இத வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மேடையில ஏறும் பொழுதும் ஹிட்லர் மாதிரி கையை தூக்கி வச்சுக்கிட்டு, என்னுடைய வாக்கு என்னுடைய உரிமை, என்னுடைய வாக்கை நான் யாருக்கும் விற்க மாட்டேன் அப்படின்லாம் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட உறுதிமொழி வாங்கிட்டு, நேத்து மேடையில 2500 ஒரு எம்ஆர்பிய வந்து ஒரு வாக்குக்கு பிக்ஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்து வேடிக்கையாக இருந்தது அவர் பேசின அத்தனை திட்டங்களும். மேடையில பேசக்கூடிய விஜயோடைய அந்த திட்டங்களை அவ படிக்கும் பொழுது 2 விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ஒண்ணு, இந்த கடந்த 5 ஆண்டுல திமுக கொண்டு வந்த பல திட்டங்கள் வந்து இன்னைக்கு மக்களிடையே எந்த அளவுக்கு ஏகோபித்த வரவேற்பு பெற்றிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 3 முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம், விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்கள். இந்த 3 திட்டங்களையும் இன்னைக்கு நகர்த்திட்டோ, தவிர்த்துட்டோ, இல்ல அது இல்லாமலேயோ எந்த ஒரு கட்சியும் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு திமுகவுடைய திட்டங்கள் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நேத்து கிட்டத்தட்ட விஜய் படிச்ச எல்லா திட்டமுமே ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலயும் அதிமுக ஆட்சி காலத்திலயும் உருவாக்கப்பட்ட திட்டங்கள். வெறும் பேரை மாத்தி, தொகையை மாத்தி, இல்ல கொடுக்கக்கூடிய விஷயங்களை மாத்தி அவர் மறுபடியும் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. இதற்காக நீங்க வந்து புதுசா ஒரு தேர்தல் குழுவை போட்டு அவங்க என்ன மூளைய கசக்கி புழிஞ்ச மாதிரி ஒரு பில்டப் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் அனௌன்ஸ் பண்ண பல ஸ்கீம்ஸ் நீங்க அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறீங்க. தொகை கூட மாறலங்க. 15,000 rupees ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஃப்ரீ சிலிண்டர் சொல்றாரு, அதை நீங்க இங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ 2வது முக்கியமான விஷயம் என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய தேவைகள் என்ன, தமிழ்நாடுடைய இலக்குகள் என்ன அப்படிங்கிற அடிப்படை புரிதலே இவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சந்திரபாபு நாயுடு வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவரோட மாநிலத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாநிலத்துடைய தேவைகள் வேற, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகள் வேற, அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி வேற. ஆனா இங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நேத்தே நீங்க பாத்தீங்கன்னா, இதே ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது பேரலா திமுக சார்பில் விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கையில எடுக்கிறார். அதாவது 2030க்குள்ள இந்த இலக்கெல்லாம் நாம எட்டுவோம் அப்படின்னு 14 முக்கியமான விஷயங்களை வந்து அவர் ஹைலைட் பண்றாரு. அவர் சொன்ன அந்த விஷயத்தையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, யாருக்கு உண்மையான தமிழ்நாட்டுடைய மக்கள் யாரு, அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது, பாலிடிக்ஸ் வந்து இட் இஸ் நாட் 100 மீட்டர் ரேஸுங்க, இட் இஸ் அ மேரத்தான். நீங்க வந்து தொடர்ந்து மக்களுடைய வாழ்ந்து மக்களோட களத்துல பணியாற்றினாதான், களத்துல பயணம் பண்ணாதான் அவங்களுடைய தேவை என்ன, அப்ப எங்கெங்க வந்து லூப் ஹோல்ஸ் இருக்கு, எங்கெங்க நம்ம பின்தங்கி இருக்கிறோம், அதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். அந்த அடிப்படை புரிதலே இவங்களுக்கு இல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இவர் வந்து சொல்றாரு, பள்ளியில இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இடைநிற்றலுக்கு வந்து முக்கிய காரணமே வந்து பொருளாதார டிஃபிகல்ட்டி தான். அதனால நாங்க வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1 கோடி மாணவர்கள் இருப்பாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் 15,000 ரூபாய் கொடுத்து உங்களால கட்டுப்படி ஆகுமா? அது அரசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிதி சுமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முதல் அபத்தம். 2வது அபத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது பயங்கர முன்னேறிய ஒரு துறையாக இருக்கிறது. நீங்க நேஷனல் லெவல்ல நீங்க எந்த ஆவரேஜ் வேணா எடுத்துக்கங்களேன், இன்னைக்கு வந்து இடைநிற்றல் வந்து தமிழ்நாட்டுல மிகவும் குறைவாக இருக்கிறது. அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நீங்க பாத்தீங்கன்னா தேசிய சராசரியை விட நம்ம டபுள் மடங்கு இருக்கும். தேசிய கல்விக் கொள்கையில 2030க்கு என்ன இலக்குகள் அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எட்டிட்டோம். இன்னைக்கு பெண்களுடைய கல்வியிலையும் பாத்தீங்கன்னா, பெண்களுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூட 48% கிட்டத்தட்ட 76% உயர்ந்திருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி கட்டமைப்பு நல்லா தான் இருக்கு, இடைநிற்றல் கம்மியாகத்தான் இருக்கு. ஏன்னா அதற்கான விஷயங்களை இருபெரும் திராவிட கட்சிகள் ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு இலவசமா பள்ளி புத்தகங்கள் கொடுக்குறாங்க, இலவசமான சீருடைகள் கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு பைசைக்கிள் கொடுத்துட்டாங்க, இப்ப லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடுடைய கல்வித்துறைக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ரீட்டைன் பண்றது. அப்ப அதை ரீட்டைன் பண்றதுக்காக நாம அந்த பள்ளிகளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறோம்
அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் எப்படி மேம்படுத்த போறோம், கல்வி திட்டங்களை வந்து எப்படி மேம்படுத்த போறோம், இதெல்லாம் தாங்க யோசிக்கணும். அதுதான் யோசிச்சு விஷன் 2030 நீங்க பேரலா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து பல அரசு பள்ளிகளை நாம ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸா மாத்திட்டோம். 2030க்குள்ள எல்லா அரசு பள்ளிகளும் வந்து மாதிரி பள்ளிகள் மாதிரி ஆக்கணும். அந்த தரத்துக்கு நாம உயர்த்தணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகளையும் அந்த மாடல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நாம ஏத்திடுவோம். 100% ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வருவோம். இன்னொரு பக்கம் ஏஐ உடைய ஒரு வரவை வந்து இன்னைக்கே கணிச்சு என்ன பண்றாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற நிறுவனங்களோட டை அப் பண்ணிக்கிட்டு ஏஐ எஜுகேஷனை எப்படி ஸ்கூல் லெவல்ல பள்ளி கல்வியில எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கலைஞர் இதை யோசிச்சாரு. எப்போ ஐடி இண்டஸ்ட்ரி பூம் ஆகும் பொழுது கணினி கல்வியை முதல்ல பள்ளி கல்வித்துறைக்கு கொண்டு வந்தது கலைஞர்ல. அப்போ இன்னைக்கு தேவை என்ன அப்படிங்கறது யோசிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எந்த அளவுக்கு மேம்படுத்த போறோம், கல்வி தரத்தை எந்த அளவுக்கு உயர்த்த போறோம். நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அட் அ டைம் நீங்க ஒரு 15,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அது உண்மையிலேயே கஷ்டப்படுற குடும்பங்கள்ல குழந்தைகளோட கல்விக்கு உதவும் நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு அது ஒரு பினான்சியல் இன்சென்டிவா தானே இருக்கும். இன்னைக்கு புதுமை பெண் திட்டமோ இல்ல நான் முதல்வன் திட்டமோ மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அது அந்த அன்றாட அந்த குழந்தைகளோட பள்ளி கல்வி செலவுக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரியுது. நீங்க லம்பா ஒரு வீட்டுல இப்போ இன்னொரு விஷயமும் பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும், ஒரு வீட்டுல 2 குழந்தை இருக்கும், ஒரு வீட்டுல 3 குழந்தை இருக்கும். எப்படி சார் கொடுப்பீங்க? அப்போ ஒரு வீட்டுக்கே 30,000 ரூபாய் இல்ல 45,000 ரூபாய் அப்படின்னு கொடுப்பீங்களா? அப்ப என்ன கிரைட்டீரியா பிக்ஸ் பண்றீங்க? எங்க இடைநிற்றல் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பிரைமரி ஸ்கூல் லெவல்ல இருக்குதா, இல்ல மிடில் ஸ்கூல் லெவல்ல இருக்குதா, ஹையர் செகண்டரி லெவல்ல இருக்குதா? இதெல்லாம் தாங்க பாலிசி மேக்கர்ஸ் யோசிச்சு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் யோசிச்சு நீங்க திட்டங்களை வரையறுக்கணும். இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு சிம்பிள் விஷயம் நான் சொல்றேன். கலைஞருடைய காலகட்டத்துல அவர் வந்து சயின்டிபிக்கா அறிவியல் ரீதியா யோசிச்சு, ஆன்மீக ரீதியாக யோசிக்காம அறிவியல் ரீதியா யோசிச்சு அவர் பண்ண ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டிசஸ்ல பிரதிபலிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிய உணவு திட்டத்துல முட்டை சேர்க்கிறாரு அவரு. முட்டைய மதிய உணவு திட்டத்துல கலைஞர் அவர்கள் சேர்க்கிறார். எப்போ நான் சொல்றது 80கள் காலகட்டத்திலேயே. அப்போ ஒரு முட்டை அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு இட் இஸ் த மோஸ்ட் சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் அவைலபிள் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். அதை வந்து ஒரு மதிய உணவுல சேர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு குறையுது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வாரத்துல 5 நாள் அப்படிங்கறத தாண்டி ஆங்கன்வாடிகளும் இது கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. காலை உணவு திட்டம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இன்னைக்கு ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, தேசிய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்ல தமிழ்நாடு ரொம்ப கம்மியா இருக்குது. ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸா இருக்குது. அது மட்டும் இல்ல 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்ல ஸ்டண்டட் குரோத்தா இருக்கட்டும், இல்ல அண்டர் மால்நரிஷ்ட் சில்ட்ரனா இருக்கட்டும், இதெல்லாம் தேசிய சராசரி வேலை நாம எவ்வளவோ கம்மியா இருக்கோங்க. அப்போ விஷன் 2030ல அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போறாரு. அவர் என்ன சொல்றாரு? நாட்டுல இருக்கக்கூடிய கால்நடை துறையுடைய உற்பத்தியை டபுள் மடங்கு ஆக்குவோம், மீன்வளத்துறையுடைய உற்பத்தியை டபுள் மடங்கு ஆக்குவோம், பாலுடைய உற்பத்தியை இன்னும் கூட்டுவோம் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே என்னங்க? போல்ட்ரியா இருக்கட்டும், ஃபிஷ்ஷா இருக்கட்டும், மில்கா இருக்கட்டும், எல்லாமே சோர்சஸ் ஆஃப் புரோட்டீன். அப்போ நம்மள வந்து உணவு பாதுகாப்பை நம்ம மாநிலத்துக்கு நாம ஏற்படுத்திக்கணும். நமக்கு ஒரு நிறைவான ஒரு உணவு பாதுகாப்பை நம்ம ஏற்படுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மாநிலத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது போய் சேரும். இதுதானே நெக்ஸ்ட் லெவல் திங்கிங். இதுதானே ஃபோர்த் தாட். இது எதுவுமே இல்லாம சும்மா மேம்போக்கா நான் 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்பேன், நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, நான் 2500 ரூபாய் கொடுப்பேன், நான் இதுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பேன், என்ன மகப்பேருக்கு வந்து நான் வந்து என்ன அண்ணன் சீர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. திருமண உதவி திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் இல்லையா, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்தோன்னா அந்த தாலிக்கு தங்கம் திட்டமாக மாத்தலையா? அந்த திட்டத்துடைய அடிப்படை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது இல்ல அந்த திட்டத்தோட அடிப்படை. அந்த திட்டத்துடைய அடிப்படை கல்வியை பெண்கள் இடத்தில் மேம்படுத்தணும். அதனாலதான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா 5,000 ரூபாய், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிங்க இவ்வளவு தொகை கொடுக்குறோம் அப்படின்னு மாறி மாறி இருப்பெறும் அரசும் அதை வந்து அதிகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல தாலிக்கு தங்கம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டத்துடைய ஒரு பகுதியை தான் புதுமை பெண் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மாத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுடைய தேவைக்காக. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லைங்க முக்கியமான தேவை. அந்த குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுத்து அவங்கள பொருளாதார ரீதியாகவும் சோஷியலி எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி எம்பவர் பண்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கு. அதைத்தானே இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நேத்து பாருங்க யூபிஎஸ்சில நாடளவுல ஒரு மாணவி நான் முதல்வன் திட்டம் மூலமாக அவங்க பயிற்சி பெற்ற மாணவி இந்தியாவில செகண்ட் ரேங்க் வாங்கி இருக்கிறாங்க. வருஷம் யூபிஎஸ்சில சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. இப்ப அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம்.
தாலிக்கு தங்கமா இப்ப முக்கியம் அப்படின்ற கேள்வி நீங்க கேட்கலாம். இந்த அரசு அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. ஒரு பகுதியை மட்டும்தான் புதுமை பெண்ணா மாத்துனாங்க. இன்னமும் ஏழை எளிய கைம்பெண்களுடைய வாரிசுகளுக்கும் கைம்பெண்களுடைய மறுமணத்துக்கும் இன்னைக்கும் அந்த ஸ்கீமை வந்து பேரலா நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. திருமண உதவி திட்டம் போயிட்டு தானே இருக்கு. அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, இதெல்லாம் சொல்றாங்க, இந்த திட்டங்கள்லாம் சொல்றாங்க, ஆனா இதெல்லாம் ஒழுங்கா செயல்படுத்துறது இல்ல. கேட்டா நிதி எங்க கிட்ட இல்ல, நிதி எங்க கிட்ட இல்லன்னு சொல்றாரு. நிதியில 30% வந்து மு.க. ஸ்டாலின் நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு 30% போகுது. இல்ல இத பாருங்களேன், எவ்வளவு அபத்தமாக இருக்கு. இந்த திட்டம் எல்லாம் ஏதோ இந்த 5 ஆண்டு திமுக அரசு மட்டும்தான் செஞ்சுதா? இதுக்கு முன்னால இருந்த திமுகவும் செஞ்சிருக்கு, அதற்கு முன்னால இருந்த அதிமுகவும் செஞ்சிருக்கு, அதற்கு முன்னால அடித்தளம் போட்டதே 67 இருந்து 76 வரைக்கும் திமுகங்க. பெண்களுக்கு ஓட்டுரிமையை கொண்டு வந்து கொடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி. இன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல, உங்கள் ஓட்டு உங்கள் உரிமையை பேசுறீங்கல்ல, அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டிங்க. பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்னு கொண்டு வந்தது கலைஞர். பெண்களுக்கு அரசு வேலையில 30% ஒதுக்கீட கொண்டு வந்தது கலைஞர். அதை 40% உயர்த்தியவர் ஸ்டாலின் அவர்கள். பெண்களை பாதுகாப்பு துறையில போலீஸ்ல கொண்டு வந்தது கலைஞர். அதற்கப்புறம் ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அதை விரிவுபடுத்தினது ஜெயலலிதா அம்மா. இன்னைக்கு இவங்க பேசுறாங்கல்ல, ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம், பேனிக் பட்டன் எல்லாம் காவலன் ஆப் எதுக்குங்க இருக்கு? எவ்வளவு அபத்தமா இருக்கு. அப்ப என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு அந்த தெரியவே இல்ல, அந்த புரிதலே இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்ல. ரெண்டாவது விஷயம், கரப்ஷனை பத்தியோ ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு பெரிய பஞ்ச் டயலாக் பேசுறதுக்கோ விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல. நீங்க வாங்கின வருமானத்தையே நீங்க மறைச்சு அதுக்காக அபராதமா 1.5 கோடி இப்பதானே சார் நீங்க போய் கோர்ட்ல கட்டுனீங்க. நீங்க வாங்கின வண்டிக்கே நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சவர் தானே சார் நீங்க. அப்ப உங்ககிட்டயே அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நாளைக்கு நீங்க நடத்தக்கூடிய அரசு கிட்ட அந்த ஒழுக்கத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏன் இந்த கேள்வியை விஜயை நோக்கி நாம கேட்கிறோம்னா, அவர் மட்டும்தான் நான் தூய சக்தி அப்படின்னு கிளைம் பண்றாரு. இங்க இருக்கிற எந்த கட்சியில இருக்கக்கூடிய எந்த தலைவருமே நாங்க தூய சக்தி அப்படின்னு கிளைம் பண்ணல. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மேடையில கிளைம் பண்ணிருக்கிறாங்களா? ஏன்னா பிராக்டிக்கல் ரியாலிட்டிய மக்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த அரசு வந்தாலும் கரப்ஷன் அப்படிங்கிற நோயை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாதுங்க. இட் இஸ் பிராக்டிகலி ரியலிஸ்டிக்லி நாட் பாசிபிள். அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும். அதை தாண்டி எந்தெந்த கட்சிகள் நமக்கு நன்மை செய்யுது அப்படிங்கறதான் மக்கள் பாக்குறாங்க. உண்மையிலேயே ஊழலை பார்த்து ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா திமுகவோ அதிமுகவோ ஜெயிச்சு வந்திருக்கவே முடியாது. லெட் அஸ் பி வெரி frank and practical about it. அப்ப மக்கள் அதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன செய்யுது ஒரு அரசு அப்படிங்கறதான் நம்ம பாக்குறாங்க. யாருமே இங்க தூய சக்தின்னு கிளைம் பண்ணல. நீங்க கிளைம் பண்றீங்க. நீங்க கிளைம் பண்றதுனால உங்களை நோக்கி இந்த விமர்சனங்கள், கேள்விகள் வருது. அதுக்கு ஏதாவது ஒரு மேடையில அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரா விஜய்? நீங்க சொல்லுங்க. அவரை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கோ விமர்சனங்களுக்கோ எங்கேயாவது ஒரு மேடையிலயோ இல்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சோ இன்ன தேதி வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாராங்க? 2500 ரூபாய் கொடுப்பீங்க, அது என்ன? அது 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மகளிருக்கு எனக்கு புரியவே இல்ல. அப்ப 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மகளிருடைய நிலைமை என்ன? அவங்கள பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? 60 வயசு ஆயிடுச்சுன்னா உடனே நிப்பாட்டிட்டீங்களா? 60 வயசு மேல இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? அந்த பெண்களை பத்தி ஏன் நேத்து நீங்க எதுவுமே பேசல? எந்த ஸ்கீமுமே அனௌன்ஸ் பண்ணல? அப்ப பாத்தீங்களா இவங்களுடைய சிந்தனை வந்து எவ்வளவு சிந்தனை வறட்சி இருக்குன்னு பாத்தீங்களா? ரொம்ப பிராங்கா சொல்ல போகணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக 5 ஆண்டு திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை தாண்டி புதுசாவோ பெருசாவோ சிந்திக்கிறதுக்கு ஆற்றலோ அறிவோ தாவேகாவில் இருக்கக்கூடிய யார் ஒரு நபருக்கும் இல்ல அப்படிங்கறத உண்மை. அது நேத்து விஜய் பேசும்பொழுது அந்த மேடையில அழகா வெளிப்பட்டு. தமிழ்நாட்டுல திமுகவோட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது, அப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்ததுல வந்து இந்த ஃப்ளைட் ஏர் ஹோஸ்டர்ஸ் அவர்கிட்ட பிரச்சனை பண்ண திமுக காரர் அவருக்கு தான் சொல்றாங்க. உண்மையாவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த ஆட்சியில? சார் 2 விஷயமா இதை பிரிச்சு பார்க்கணும். பெண்களுக்கு எதிராக இது போன்ற பாலியல் சீண்டல்ல ஈடுபடக்கூடிய ஈன பிறவிகள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. நீங்க திமுகவுக்கு 2 இன்சிடென்ட் சொன்னீங்கன்னா அதிமுகவுக்கு 4 இன்சிடென்ட், பாஜகவுக்கு 4 இன்சிடென்ட் நான் சொல்லுவேன். நேத்து பாஜகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க, என் கட்சிக்குள்ள எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசியிருக்கிறாங்க. விஜயோட கட்சி ரொம்ப யோக்கியமா? உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபரை பாக்சோ வழக்குல கைது பண்ணலையா? அப்போ ஒரு அரசாங்கம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள்ல எப்படி நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பொள்ளாச்சி வழக்குல அதிமுக ஆட்சி காலத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கே எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து போராடி கோர்ட்ல இருந்து டைரக்ட் பண்ண வேண்டி இருந்தது. அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாம எல்லாருக்கும் பார்த்தோம். இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில
அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல என்ன நடந்துச்சு? சம்பந்தப்பட்டவர் திமுக காரராகவே இருந்தாலும் அவருக்கு அலிஜியன்ஸ் இருக்குன்னு இவங்க கிளைம் பண்றதா இருந்தாலும் 4 மாசத்துல வழக்க விசாரிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலையா? இப்ப கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்துக்கு நேத்து தீர்ப்பு வந்திருக்குல்ல, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்கல்ல. 150 நாளுக்குள்ள அந்த விசாரணையை முடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலையா? அப்போ ஒரு அரசு மக்களுக்கு என்ன சொல்லுது? இங்க தப்பு நடந்தா அது தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை இன்னைக்கு அந்த பெண்களுக்கு கொடுக்குது. அதனாலதான் இங்க பெண்கள் அதிகமா வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க எல்லாம் என்சிஆர்பி ரேட்டிங், என்சிஆர்பியே சொல்லிச்சு, ஒன்றிய அரசே சொல்லிடுச்சு அப்படின்னு அதை வந்து கோட் பண்றாங்கல்ல. இவங்க எல்லாருமே என்சிஆர்பியோடைய ஒரு பகுதியை மட்டும் தான் கோட் பண்றாங்க. அந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டை இவங்க எல்லாம் முழுமையா பார்த்திருக்க கூட மாட்டாங்க. சும்மா இந்த வாட்ஸ்அப்ல வர விஷயங்களை வச்சு உருட்டிட்டு இருக்கிறது. என்சிஆர்பி ரிப்போர்ட்டிங்க நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, சீரியஸ் கிரைம்ஸ் வந்து தமிழ்நாட்டுல கணிசமாக குறைஞ்சிருக்குது. நேஷனல் ஆவரேஜ் நீங்க பார்க்கும்பொழுது கணிசமாக குறைஞ்சிருக்குது. பெண்களுக்கு எதிரான கிரைம்ஸோ இல்ல குழந்தைகளுக்கு எதிரான கிரைம்ஸோ ஏறி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதற்கு காரணம் பெட்டர் போலீசிங், பெட்டர் ரிப்போர்ட்டிங். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு மீது நம்பிக்கை இருக்கிறதுனால நிறைய பெண்கள் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. பெட்டர் போலீசிங் இருக்கிறதுனால பெட்டர் ரிப்போர்ட்டிங் இருக்கு. பெட்டர் ரிப்போர்ட்டிங் இருக்கிறதுனால இந்த எஃப்ஐஆர் கன்வர்ஷன் இருக்குல்ல, சார்ஜ் ஷீட் கன்வர்ஷன் இருக்குல்ல, அது மிகவும் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி அதே என்சிஆர்பி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. மோரோவர் இது போன்ற விஷயங்கள் நேஷனல் லெவல்ல ட்ரெண்டா இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் பெண்களுக்கு எதிராக குற்றம் அதிகரிக்குது, தமிழ்நாட்டுல மட்டும்தான் குழந்தைகளுக்கு எதிராக அதிகரிக்குது அப்படின்னு இல்ல, நேஷனல் லெவல்ல எல்லா மாநிலங்கள்லயும் அதிகரிக்குது. இன்ஃபேக்ட் குறிப்பா சொல்லணும்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பன்மடங்கு அதிகமாக இருக்கு பெண்கள், பட்டியலின மக்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். ஆனா இங்க லா என்போர்ஸ்மெண்ட் இஸ் மச் பெட்டர் அப்படின்னு அதே என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது. அதை இவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ செட் பண்ணணும். சரி, நீங்க பேனிக் பட்டனை வந்து பொது இடங்கள்ல மட்டும் வச்சுட்டா போதுமா? உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? பொது போக்குவரத்துல மட்டும்தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா? சென்ட்ரலைஸ்டா இது இருக்கும் அப்படின்னு பேசுறீங்க. ஏன் இப்ப இல்லையா? சென்ட்ரலைஸ்டா தான் இருக்கு. காவலன் ஆப் அப்படிங்கிறது இன்னைக்கு எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க? மகளிர் ஸ்பெஷல் யூனிட்ஸ் இன்னைக்கு ரோந்து போறாங்க, பெட்ரோல் போறாங்க, எதுக்காக போறாங்க? அதெல்லாம் இந்த அரசு செய்யதானே செஞ்சிருக்கு. நீங்க புதுசா பெருசா இதை தாண்டி எதுவும் நீங்க அனௌன்ஸ் பண்ணலையே. முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பெண்களை மதிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்கணும். முதல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. இத பத்தி பேசக்கூடாது. அவங்களுடைய பிரைவேட் லைஃப்ங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பத்தி ஐ டோன்ட் கேர், லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். ஆனா உங்களுடைய இணையர் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஒரு நியாயமான ஒரு வழக்கோட போயிருக்கிறாங்களா இல்ல அவங்க சொன்னது வந்து பொய்யாவே இருக்கட்டும்ங்க, அது கோர்ட் தீர்மானிக்கும். அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா உங்களுடைய மனைவி கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய தொண்டர்கள் அந்த பெண்ணை அவ்வளவு தூரம் வசைப்பாடுறாங்க. ஒரு வாரமா வசைப்பாடிட்டு இருக்கிறாங்க. இதை விஜய் வந்து அமைதியா ரசிக்கிறார், அதற்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை, இது என்னுடைய பர்சனல் விஷயம், நான் சம்பந்தப்பட்ட, நேத்து மேடையில பேச தெரியுது இல்ல சார், எதை ஏன் சார் ஒரு வாரம் முன்னால நீங்க பேசல? ஒரு வாரம் முன்னால ஒரு அறிக்கை விடுறதுக்கு என்ன சார் கசக்குது உங்களுக்கு? இது என்னுடைய பர்சனல் விஷயம், இதுல தயவு செஞ்சு யாரும் ரியாக்ட் பண்ணாதீங்க, தொண்டர்களே தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க அப்படின்னு. தொண்டர்கள் ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்களே சார். உங்களோட 25 வருஷம் குடும்பம் நடத்தின அந்த பொண்ணோ இல்ல உங்களுக்காக பிறந்த அந்த குழந்தைகளோ எவ்வளவு தூரம் இந்த ஒரு வாரம் ஹர்ட் ஆயிருப்பாங்க. அவங்க அம்மாவை அவ்வளவு தூரம் பேசுறாங்க, உங்க தொண்டர்கள் பேசுறாங்க, உங்க தொண்டர்கள் அவ்வளவு குச்சியா பேசுறாங்க, வார்த்தைகளை சொல்றதுக்கு கூட அசிங்கமா இருக்கு சார். அதெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணலையா? உங்களுக்குள்ள எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களோட வாழ்ந்த ஒரு பெண் இல்ல சார். அந்த பெண்ணை உங்க கட்சியோட சேர்ந்த தொண்டர்கள் அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாங்க. அதற்கான குறைந்தபட்ச கண்டனம் விஜய் கிட்ட இருந்து வந்ததா? ஆனா மாறாக என்ன, இதெல்லாம் திமுக தூண்டி விட்டது. அப்போ இவர் என்ன தேவைப்படுதுன்னா, நீங்க விஜயுடைய மாடஸ் ஆப்பரண்டியே பாருங்களேன். எந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும், அது பொது சம்பவமாக இருக்கட்டும், இல்ல அவர் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக, இல்ல அவர் ப்ரொஃபஷன் சம்பந்தமான விஷயமாக கூட இருக்கட்டும், விஜய் வந்து முதல்ல அமைதி காப்பாரு. அந்த அமைதி காக்குறத ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த அமைதி காக்குறது எதுக்கு தெரியுமா? இங்க களத்துடைய பல்ஸ் என்ன அப்படிங்கறது ஃபீல் பண்ணி பாக்குறது. பெரும்பாலான களத்துடைய பல்ஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு ஆதரவா ஒரு கருத்தை சொல்லிட்டு அந்த இஷ்யூல இருந்து எஸ்கேப் பண்ணிக்க முயற்சி பண்றது. இல்ல பெரும்பாலான களத்துடைய இது பல்ஸ் வந்து நமக்கு எதிராக இருக்குதுன்னா உடனே இது திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்லி இத ஒரு கான்ஸ்பிரசி தியரியா மடைமாற்றி விட வேண்டிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுறது. இதை எல்லா விஷயத்திலயும் அவர் பண்ணியிருக்கிறார்.
ஏதாவது ஒரு விஷயத்துல இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்றிய அரசு மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல ஜனநாயகனாவே இருக்கட்டுமே, இல்ல உங்க பர்சனல் லைஃபாவே இருக்கட்டுமே, விஜயோட கருத்தை என்னைக்காவது அவர் முதல்ல பதிவு பண்ணியிருக்காரா? மாறாக நீங்க என்ன பண்றீங்க? அவங்க என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களோ அதெல்லாம் உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி எரியற நெருப்புல ஏற்கனவே எரிஞ்சுகிட்டு இருக்கு, அதுல எண்ணெயை தூக்கி ஊத்துற மாதிரி நீங்க ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறீங்க. ஒரு நடிகையை கூப்பிட்டு நீங்க ஒரு விழாவுக்கு நீங்க போய் கலந்துக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு தொண்டர்களுக்கு நான் ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிருப்பீங்கல்ல சார்? அப்ப என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க கடத்துறீங்க? போன வாரம் ஃபுல்லா சங்கீதாவை கழுவி கழுவி ஊத்தின அதே தொண்டர்கள் இந்த வாரம் ஃபுல்லா த்ரிஷாவை திட்டிட்டு இருக்காங்க சார். அப்ப ஆக மொத்தம் இந்த பிரச்சனையில இரு பெண்கள் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு மாறி மாறி பெண்களை மட்டும் வசைப்பாடுறீங்க. ஆனா அந்த 2 பெண்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஆணை எல்லாரும் நியாயப்படுத்தி காப்பாத்த முயற்சி பண்றீங்க. இதுதான் பெண்ணியமா? இதுக்குதான் நீங்க பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களை தலைவர்களை, கொள்கை தலைவர்களா வச்சிருக்கீங்களா? அஞ்சலை அம்மாளோ இல்ல வேலுநாச்சியாரோ வெக்கப்பட மாட்டாங்க. அப்ப என்ன சார் பெண்ணியம் பேசுறீங்க நீங்க? என்ன பெண்களுக்கான பாதுகாப்பு பேசுறீங்க நீங்க? முக்கியமா இந்த வார்த்தை சொல்லியிருந்தாரு அவரு, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், அது அவ்வளவு வர்த்து இல்ல அப்படின்றாரு. சார், ஒரு 25 வருஷ திருமண வாழ்க்கைய வர்த் இல்ல அப்படின்னு ஒரு மனுஷர் சொல்றாருன்னா அவருடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையுமே வர்த் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் நல்லதா இருந்ததுன்னா அது நமக்கு நிறைய மெமரிஸ தரும், நிறைய சந்தோஷமான தருணங்களை வந்து மனசுல எவ்வளவு காலம் கடந்தாலும் அதை அசை போட வைக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல விதமாக இல்ல, அது வந்து வருத்தத்தை நமக்கு கொடுத்துச்சுன்னா கூட அது நமக்கு வேல்யூபிளான லைஃப் லெசன்ஸ் கொடுக்கும், வேல்யூபிளான பாடங்களை நமக்கு கத்து கொடுக்கும். நாம வாழ்க்கையில கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு உறவும் ஒண்ணு நமக்கு மெமரிஸ கொடுக்கும், இல்ல பாடங்களை கொடுக்கும் சார். வர்த் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. அப்போ 25 வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்று உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மனைவியாக தன்னுடைய டியூட்டியை செஞ்சு ஒரு அழகான அம்மாவாக உங்களுடைய அடுத்த தலைமுறை வளர்த்த ஒரு பெண்ணுடைய நீங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையை 25 வருஷ வாழ்க்கையை வந்து நீங்க வந்து நாட் வர்த் இட் அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கும் இல்ல? அப்படிப்பட்டவர் உங்களை நம்பி பின்பற்றக்கூடிய ரசிகர்களுக்கு என்ன மெசேஜ் சார் நீங்க கொடுக்குறீங்க? உண்மையிலேயே வருத்தமா இருக்கு சார். அந்த பசங்களாகட்டும் பெண்களா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை நியாயப்படுத்துறாங்க, ஜஸ்டிஃபை பண்றாங்க, நார்மலைஸ் பண்ணி பேசுறாங்க. இதே தொண்டர்கள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ இல்ல ஆணோ இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டாங்கன்னா இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? உங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி செஞ்சார்னா இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? உங்க சகோதரர் இந்த மாதிரி செஞ்சா இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? உங்க அப்பா இந்த மாதிரி செஞ்சா இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய நியாயம் தானேங்க சங்கீதாவுக்கும் சரி த்ரிஷாவுக்கும் சரி, அவங்களும் பெண்கள் தானேங்க. அவங்கள மட்டும் என்னங்க குற்றவாளியா நிப்பாட்டுறீங்க? நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஆணை நோக்கி ஒரு விமர்சனம் கூட வரமாட்டேங்குதுங்க. மாறாக என்ன சொல்றாங்க? கிளியர் மூவ், பிரேவ் மூவ், கட்ஸ். என்னங்க கட்ஸ்? உங்களால உங்களுடைய கூட்டத்துக்கு வந்து 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதற்கான மாரல் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இறந்து போன குடும்பங்களோட நீங்க நின்று இருந்தீங்கன்னா அது கட்ஸ். மாறாக அங்கிருந்து பின்னங்கால் பிடரில் அடிக்கிற மாதிரி ஓடி வந்துட்டு 3 நாள் தலைமறைவா இருந்துட்டு அதுக்கப்புறம் சிஎம் சார் என்ன வேணா பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு வெட்டி வீராப்பு பேசி வீடியோ போடுறது கட்ஸா? இந்த நிமிஷம் வரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவங்க இடத்துல போய் சந்திச்சிருந்தீங்கன்னா, அவங்க இடத்துல போய் சந்திச்சு நிவாரணம் கொடுத்துட்டீங்கன்னா அது கட்ஸ். மாறாக நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்து கதவெல்லாம் சாத்தி வச்சுக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம அங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றது கட்ஸா? இதுதான் கிளியர் மூவா? இதுதான் பிரேவ் மூவா? அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன போக விட மாட்டாங்க, எனக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க. ஏன் சார் இங்க கல்யாணத்துக்கு கல்பாத்தி அகோரம் கல்யாணத்துக்கு எப்படி சார் போனாரு? எப்படி சார் போக முடிஞ்சது? மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு எப்படி சார் போனாரு? உங்களுக்கு தேவைன்னா போக முடியுது இல்ல? உங்களுக்கு தேவைன்னா போக முடியுது இல்ல? யாரு சார் தடுத்தா அவங்கள? ஒவ்வொரு வீட்டுக்கு இறங்கி போறதுக்கு என்ன யாரு சார் தடுக்க போறாங்க? நான் போறேன் சார் 41 குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பம் நான் போய் சந்திக்க போறேன் அப்படின்னு விஜய் வண்டி எடுத்துக்கிட்டு போனா யாரு சார் தடுக்க போறாங்க? யாருக்கு சார் தெரிய போகுது? இவ்வளவு நாள் 30 வருஷமா நடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்களே, இந்த மாதிரிதான் கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்களா? இண்டோர்ல ஷூட்டிங் நடக்கும் பொழுது இப்படிதான் கூட்டம் சேர்த்துட்டு தான் போறீங்களா? உங்களை யாராவது புடிச்சு நிறுத்தினாங்களா? அப்ப உங்களுக்கு தேவைன்னா நீங்க போவீங்க. யாரை ஏமாத்த முயற்சி பண்ணு? ஏங்க இவருடைய கூட்டத்துல மண்டை உடஞ்சு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில கிடக்குறாருங்க. அந்த பிள்ளையோட தகப்பன் வந்து வருத்தப்பட்டு பேசுறாரு. 41 பேரையே பார்க்காதவங்க என் பிள்ளையா வந்து பார்க்க போறாங்கன்னு, அதுக்கு மருத்துவ செலவுக்கு பல லட்சங்கள் ஆகும்னு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாருங்க, கண்ணீர் சிந்துறாருங்க.
உண்மையிலேயே தன்னுடைய தொண்டர்கள் மீதோ தன்னுடைய ரசிகர்கள் மீதோ அக்கறை இருக்கக்கூடிய விஜய் என்ன பண்ணிருக்கணும்? அகோரம் வீட்டு கல்யாணத்துக்கு போக தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் சார் அந்த பிள்ளைய போய் பார்க்க தெரியல? சரி, நீங்க போக வேண்டாம், உங்க கட்சியை சார்ந்தவங்களை யாராவது அனுப்பி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு ஆசுவாசப்படுத்தி அதை நீங்க பிரஸ்ல கூட கன்வே பண்ணிருக்கலாமா? இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கட்சி ஏதாவது செஞ்சிருக்கு அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கா சார்? அப்போ எதுக்கு போகணும்னு நீங்க ப்ரையாரிட்டி பிக்ஸ் பண்றீங்க? ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு, அது உங்களுக்கு ப்ரையாரிட்டியா தெரியல. ஆனா இன்னொருத்தரோட கலர் கோஆர்டினேட்டரா ஜோடி போட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறது உங்களுக்கு ப்ரையாரிட்டியா இருக்கு சார். அப்ப நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை சிஎம்மா தேர்ந்தெடுத்து நாம உட்கார வச்சோம்னா நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விய இங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கறதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஒரு அரசியல் அப்படின்னு பொதுத்தளத்துல வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பர்சனல்? எல்லா தலைவர்களுடைய பர்சனலையும் நீங்க இழுத்து பேசுறீங்க. எல்லா தலைவர்களோட பர்சனலையும் உங்க தொண்டர்கள் இழுத்து சோசியல் மீடியால கொச்சப்படுத்துறாங்க. மற்ற தலைவர்கள்னா இப்படி இல்லையா? விஜய் இப்படி இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்க. மற்ற தலைவர்களுக்கு மாற்றம் தானே கிளைம் பண்ணிட்டு நீங்க வரீங்க. அப்புறம் அவங்க செய்யறதே நீங்களும் செஞ்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க தானே சார் தூய சக்தின்னு கிளைம் பண்றீங்க, அவங்க கிளைம் பண்ணி. அதான் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவர் வந்து ஒரு திறந்த புத்தகம், அவர் எதுவும் மறைக்கிறது இல்ல, மறைக்க மாட்டார், மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு. இவங்க கொடுக்கக்கூடிய இந்த கண்மூடித்தனமான முட்டு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா பதில் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட ஒரு கல்ட்டை வந்து உருவாக்கிட்டாங்க. தங்கள் தலைவரை நோக்கி ஒரு சின்ன விமர்சனம் கூட எழுப்புறதுக்கு சிந்திக்க தெரியாத மூளை மழுங்கின ஒரு ஆபத்தான ஒரு கூட்டத்தை இவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப அழகா சொன்னாரு, அரசியல்ல ஹீரோ வர்ஷிப்புக்கு இடம் கிடையாது. எங்க அரசியல்ல ஒரு தலைவர் மீது இருக்கக்கூடிய அபிமானம் அதை கடந்து ஹீரோ வர்ஷிப்பா மாறுதோ அங்க ஜனநாயகம் மெல்ல மெல்ல செத்து போகும், சர்வாதிகாரம் குடியேறுதுன்னு அர்த்தம்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கொள்கை தலைவர் தான். குறைஞ்சபட்சம் அவர் சொன்னதை படிச்சு உள்வாங்குங்க. உங்களை நம்பி உங்களை பின்தொடரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு கத்துக் கொடுங்க. ஆனா விஜய் அதை செய்ய மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாருங்கிறதையும் நான் சொல்றேன். ஏன்னா இப்படிப்பட்ட சிந்திக்க தெரியாத மூளை மழங்கிய தான் சொல்வதை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் தான் அவருக்கு தேவை. அந்த கூட்டம் தெளிவடைஞ்சிருச்சுன்னா, அந்த கூட்டத்துக்கு அரசியல் புரிதல் வந்துருச்சுன்னா அவங்க அடுத்த செகண்ட் விஜயை தூக்கி போட்டுருவாங்க. விஜய் வெளிப்பட்டு விடுவார், விஜய் எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. அதனால அவங்கள சிந்திக்காத வரைக்கும் தான் இவருக்கு நல்லது. அதனால சிந்திக்காத கூட்டமா தான் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்களை என்னைக்குமே அரசியல் மயப்படுத்த மாட்டாங்க. உண்மையிலேயே அந்த தொண்டர்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருந்தாருன்னா முதல்ல அவங்களுக்கு சேஃப்டியை கத்து கொடுத்திருப்பாரு. இவ்வளவு பரப்புரை கூட்டங்கள் நடந்துருச்சு. திமுக நடத்தது மாநாடு, அதிமுக நடத்தது மாநாடு, பாஜக நடத்தது மாநாடு, நாத்தாக்கா நடத்தது மாநாடு, தேமுதிக நடத்தது மாநாடு. லட்சமா வர்றாங்க மக்கள். கூட்டத்துல சிக்கிக்கிட்டாங்க, இடுபாடுல சிக்கி இறந்து போயிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு செய்தி வருதா? அங்க பேசுறாங்க தலைவர் மேடையில ஸ்டாலின் அவர்கள், நீ மரத்துல இருந்து இறங்கினாதாப்பா நான் பேசுவேன் அப்படின்னு நின்னு வெயிட் பண்றேன். அந்த தொண்டை கீழே இறங்குற வரைக்கும் அவர் நின்று வெயிட் பண்றாரு. அப்போ என்ன மெசேஜ வந்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கடத்துறாங்க. சீமான் சொல்றாருங்க, கடந்த திருச்சி மாநாட்டுல சீமான் பேசினாருங்க, நீங்க எல்லாம் பத்திரமா வீடு போய் சேரணும், நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க, எந்த ஒரு உயர் சேதாரமும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாதான் எனக்கு நிம்மதி பெருமூச்சுன்னு சீமான் பேசுறாருங்க. ஏதாவது ஒரு மேடையில விஜய் அப்படி பேசியிருக்கிறாரா? ஈரோடு மேடையிலயோ சேலம் மேடையிலயோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் பார்த்தேன். என்ன தெரியுமா பேசினாரு? நான் இங்க இருந்து 4 மணி நேரம் சென்னைக்கு டிராவல் பண்ணி போகணும், அதனால தயவு செஞ்சு என்ன பின்தொடராதீங்க அப்படின்னு தான் பேசினாரு. நீங்க எல்லாம் பாதுகாப்பா வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு என்னைக்குமே அவர் பேசுனது இல்ல. நான் சென்னைக்கு போய் சேரணும் அதனால என்ன பின்தொடராதீங்க அப்படின்னு பேசுறதா ஒரு தலைவர் கழகு? அப்போ உங்க தொண்டர்களுடைய பாதுகாப்பை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல. உங்க தொண்டர்களுக்கு என்ன வேல்யூ லெசன்ஸ் நாம டீச் பண்றோம்? நம்மளுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அவங்க சொல்றதுக்கே நான் வரேன், அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அப்ப அந்த திறந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய பக்கங்கள்ல என்ன நல்ல விஷயங்களை நம்ம தொண்டர்களுக்கு கடத்துறோம்? பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா 25 வருஷம் குடும்பம் நடத்துறவங்களுக்கு வீட்டுல இருக்கிறது கூட நாங்க இடம் தர மாட்டோம். எக்ஸ்ட்ரா மரைட்டல் அஃபேர்ஸை நாங்க நார்மலைஸ் பண்ணுவோம், ஜஸ்டிஃபை பண்ணுவோம், குளோரிஃபை பண்ணுவோம். இதுதான் அந்த திறந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள். அப்படிப்பட்ட ஒரு திறந்த புத்தகம் நமக்கு தேவையா?